ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இண்டிகேட்டர் அப்படிங்கிறத எதுக்காக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போது நாம் ஒரு ட்ரேடிங்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் பிளைனாக இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸை மட்டும் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ட்ரேடிங்குள்ளே வர ஐடியாவை கொஞ்சம் யோசிப்போம். ட்ரேடிங்குள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஓகே, இப்போது ஒருத்தரை ஒரு பிஸ்னஸ்குள்ளே வர வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இண்டிகேட்டரை வந்துட்டு இந்த இண்டிகேட்டரை இவங்க உருவாக்குனாங்க, இந்த இண்டிகேட்டரை அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தியரி வந்துட்டு மார்க்கெட்டில் சொல்லப்படலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாட்கள் வந்துட்டு எடுத்துக்கிச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10 வருடங்கள் வந்துட்டு எடுத்துக்கிச்சு. அப்படின்னா நானும் ஒரு சாதாரண மனிதனை போல தான் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு வந்தேன். எனக்குமே ஸ்டார்டிங்கில் இண்டிகேட்டர் மேலே அவ்வளோ வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் ரொம்ப இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். ஓகே, இப்போது ஒருத்தரை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, இண்டிகேட்டரை அவங்க கையில் வந்துட்டு கொடுத்தாச்சு. இதில் எத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நான் பர்சனலாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு சில டைம் ப்ராஃபிட் வரும், ஒரு சில டைம் லாஸ் வரும். ஒரு டைம் வந்துட்டு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அதனோட ஃபுல் ப்ராஃபிட்டை எடுக்கிற வரைக்கும் நம்மளோட சைக்காலஜி இருக்காது. ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பாயிண்ட் வந்துட்டு மூவ் ஆன உடனே நாம் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். இதே பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி சேம் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாப் லாஸில் நம்ம பாதியில் வெளியில் வர மாட்டோம். அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் அந்த ட்ரேடுக்குள்ளேயே வந்துட்டு இருப்போம். எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 10 ட்ரேட் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 5 ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், 5 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த 5 ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுல ஃபுல் ப்ராஃபிட் நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியாது. ஆனால் இந்த 5 ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது இல்லையா, ஸோ அந்த 5 ஸ்டாப் லாஸையும் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொடுப்போம். ஓகே, இதை பற்றி நான் இதுக்கு மேலே வந்துட்டு பேச விரும்பலை. டைரெக்டாக இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒருத்தர் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கொடுக்கறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுப்பாங்க. ஏன் வந்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சூப்பர் ட்ரெண்டை இண்டிகேட்டரை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஃபீல் ஆகுனா, நாம் எந்த ஒரு ஒர்க்குமே வந்துட்டு பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு இந்த லைனை வந்துட்டு கட் பண்ணால் நம்ம வந்துட்டு பையோ செல்லோ பண்ணால் போதும், மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்டுக்கு அவங்க வந்துடுவாங்க, பிகினர்ஸ். ஓகே, இதில் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. அப்போது நாம் 5 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தோன்னாலே நமக்கு அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு பை காமிக்குதா செல் காமிக்குதா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, பிகினர்ஸ் கிட்ட 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ அல்லது 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லேயோ இந்த இண்டிகேட்டரை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து பைசா நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்ற ரீசனுக்காக லோயர் டைம் ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது நான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் 5 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சுருக்கேன். இதில் இப்போது இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு சிக்னல் கேண்டல்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த கேண்டில் அதாவது வந்துட்டு 24ஆம் தேதி இது நடந்தது, 12:35 அந்த டைமில் வந்துட்டு இது ஒரு சிக்னல் கேண்டில், செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்.
இதோட ப்ரைஸை வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் இது வந்துட்டு கிடைக்கும் இல்லையா? இந்த ப்ரைஸை வந்துட்டு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் 23,230 அப்படிங்கிற இடத்துல ஒரு செல்லிங் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போது இந்த 5 மினிட்ஸ்லேருந்து நான் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மைனஸ் பண்ணி 3 மினிட்ஸ் சார்ட்டாக இதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,230 செல்லிங் காமிக்குது. ஆனால் 3 மினிட்ஸில் பாருங்கள், இந்த 12:30, அதாவது ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் சிக்னல் வந்துட்டு காமிச்சிருது. ஓகே, அதோட பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 23,274. அப்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு பிஃபோராகவே வந்துட்டு 3 மினிட் சார்ட்டில் கிடச்சிருது. ஓகே, இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சந்தேகம் வரும். அப்போது 5 மினிட்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு 3 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் கூட வரும், என்ட்ரிக்கான சிக்னல் கேண்டலுமே சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி தோணும். இங்கே தான் நமக்கு வந்துட்டு ப்ராப்ளமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. என்ன வந்துட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயும் 3 மினிட்ஸ்லேயும் நாம் இப்போ வந்துட்டு ஒரு 10 ட்ரேடு வந்துட்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 50% ப்ராஃபிட் வருதுன்னே வச்சுப்போம். 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிறது கம்மியாக இருக்கும். அதே 3 மினிட் சார்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 ட்ரேடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6-7 ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகும். 3 ட்ரேட் ப்ராஃபிட் போகுதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 3 ட்ரேடுலையுமே நம்மளால் ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. இதுதான் சூப்பர் ட்ரெண்டோட ஒரு சைக்காலஜி. ஓகே, அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, அதாவது மூவிங் ஆவரேஜஸ். இதில் 2 விதமான மூவிங் ஆவரேஜஸ் மார்க்கெட்டில் ரொம்ப வந்துட்டு பயன்படுத்தப்படுது. மூவிங் ஆவரேஜஸ்லேயே ரொம்ப விதமான மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதாவது வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு இருக்குது, எக்ஸ்போனல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் ரொம்ப மூவிங் ஆவரேஜஸ் கூட இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா பிகினர்ஸுக்கு சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைனை வச்சு நாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதாவது பை செல் காமிக்குது. அதில் ஓரளவு நம்ம வந்துட்டு லாஸை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கான்ஃபிடென்ட் வந்துட்டு போயிடும். அடுத்த ஸ்டெப் என்ன வரும், மூவிங் ஆவரேஜ் சைடு வந்துட்டு வருவோம். இந்த மூவிங் ஆவரேஜில் நான் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு 2 மூவிங் ஆவரேஜ் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் 2 மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணணும். அதில் மூவிங் ஆவரேஜஸ் கிராஸ் ஓவர். ஸோ இந்த இடம் மாதிரி வந்துட்டு கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா நாம் வந்துட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் அதாவது 12:40 கேண்டில் இருக்குல்ல, ஸோ இந்த கேண்டில் தான் வந்துட்டு அந்த கிராஸ் ஓவர் நடந்த கேண்டில். இது எங்கே காமிக்குதுன்னு வந்துட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,211 காமிக்குது. ஆனால் மார்க்கெட் எங்கேருந்து வந்துட்டு டவுன் ஆகிருக்கு, 23,347. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 130 பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் தான் இந்த சிக்னலே வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. அப்போது இங்கே இருந்து மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்மளை வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இழுக்குது. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணுவாங்களா, அல்லது இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்களா? இப்போது நாம் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்மால் ட்ரேடர், அதாவது ரீட்டைல் ட்ரேடர். நாம் வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்போ இங்கே என்ட்ரானவங்க நம்மளோட பைசாவை வந்துட்டு எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்களா, இல்லை நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்களா? ஜஸ்ட்டு வந்துட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இதே வந்துட்டு 5 மினிட்ஸில் வச்சுருக்க பதிலாக 3 மினிட்ஸ் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் அதாவது 12:33 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 12:40, 3 மினிட்ஸில் வந்துட்டு 12:33 வந்துட்டு காமிச்சிருது நமக்கு.
இதோட என்ட்ரிக்கான இதை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 23,264 எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இண்டிகேட்டர்ஸில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்தது இதுக்கான சொல்யூஷன். இண்டிகேட்டர் இல்லாமல் நாம் எப்படி வந்துட்டு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலாம், நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 23,347 மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23,050 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்துட்டு டவுன் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஆப்ஷன் ப்ரீமியமை எடுத்து பார்க்கலாம். இது 23,350 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இதோட எக்ஸ்பைரி பாருங்கள் 30 ஜனவரி. ஓகே, நீ ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி அடுத்தடுத்த எக்ஸ்பைரி போச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு இந்த அளவுக்கு மூவ் ஆகாது. எக்ஸாம்பிள், இதே 23,350 நீங்கள் பிப்ரவரி மாதம் எக்ஸ்பைரி டேட்டில் போய் எடுத்து பாருங்களேன், மூவ் ஆகிருக்காது. இங்கே பாருங்கள், இந்த ப்ரீமியம் வந்துட்டு 155 ரூபாயிலிருந்து எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி டே ஹை வந்துட்டு போனது இங்கே பாருங்கள் 348 ரூபா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிருக்காது. இதே நீங்கள் பிப்ரவரி மந்தோடது எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த 200 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு மூவ் ஆகிருக்காது. ஓகே, இந்த மாதிரி மொமெண்டமை நாம் எப்படி கேட்ச் பண்ண முடியும், கேட்ச் பண்ண முடியுமா முடியாதா, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அதை எப்படி கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறது இதை உங்களுக்கு ஜஸ்ட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஸோ இந்த மாதிரி நம்ம சார்ட் வாட்ச் பண்ணுறோம். அதாவது ஒரு இதில் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வந்துட்டு ரன் ஆகட்டும், அடுத்த இதில் வந்துட்டு ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு ரன் ஆகட்டும். ஓகே, நாம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு கீழேருந்து மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்ருக்கோ அதோட நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி வாட்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டலில் இருந்து தான் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகிருக்கு. அதாவது 11:57 கேண்டல். ஓகே, இங்கே 11:57 கேண்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கேண்டல் தான். இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 11:57 கேண்டல், இந்த கேண்டல் அதாவது 11:48 கேண்டல் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. இங்கே நம்ம ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஒரு 11:48 கேண்டல். இதோட ஹையை வந்துட்டு 2-3 டைம் வந்துட்டு மார்க்கெட் பிரேக் ஆகுது. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆகவே இல்லை. அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் வந்துட்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்களா. இது வந்துட்டு ஒரு லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஏன் யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதில் 2 விதமாக நம்ம வந்துட்டு திங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங்க் வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு இது தெரியாமல் கூட வந்துட்டு இருக்கலாம். தென் செகண்ட் திங்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நம்ம வந்துட்டு சொன்னோம் அப்படின்னா இப்போ ரொம்ப பேர் ப்ரோக்கரேஜுக்காகவே மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரோக்கரேஜ் வந்துட்டு போகாது. அதாவது ப்ரோக்கரேஜ் மீன்ஸ் ப்ரோக்கரேஜ் கமிஷன் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் மட்டும்தான் கொஞ்சமாக லாஸ் ஆகிக்கிட்டே போகும். மார்க்கெட்டில் நமக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டுமே வந்துட்டு போகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு திங்க் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்காக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பில்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் என்னால் முடிஞ்சதை மார்க்கெட்டில் நான் லேர்ன் பண்ணதை ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.